இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு லக்ஸுரி லைஃப்பை ரீச் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த துறையில் இருக்கும்போது அவங்க கட்டாயம் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இதை சொல்லலாங்க. பெரும்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமை தொழில் செய்வதற்கான வாய்ப்பு குறைச்சிரும். ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா மீறி போனால் ஒரு 30 பேர் தான் வந்து ஒரு அடிமை தொழிலில் இருப்பாங்க. மீதி 70 பேர் வந்து தன்னுடைய சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்வதற்கு இவங்களுக்கு இது செட் ஆகும் அப்படின்னா என்னங்க சார் சொல்லலாம்? நிச்சயமாக இவர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் முதலீடு செய்யும்போது அது தோல்வியே இருக்காது. கண்டிப்பாக அதில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாமே, என்ன சொல்லலாங்க சார்? எக்காரணத்தை கொண்டு ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தவிர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம நட்சத்திர அடிப்படையில் அவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க சார். அந்த வரிசையில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது, அவங்க பிறப்பு முதல் அவங்க ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே எதெது விஷயங்களை ஜெயிக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் முதல்ல ரோகிணியில் ஒருத்தங்க பிறந்தா இவங்க குணம் இப்படி தான் இருக்கும், இவங்களை இதை வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா என்ன குணம் அவங்களுக்கு இருக்குங்க சார்? ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய குறியீடு அப்படிங்கிறது பிரம்மா அப்படிங்கிற அதிபதியோட தன்மையை பெற்றதாக இருக்கும். இதனுடைய குறியீடு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய வில்வண்டி, ரதம், சாரட்டு இந்த மாதிரி விஷயங்களை இது அறிகுறியாக எடுத்துக்கொள்ளும். இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு லக்ஸுரி லைஃப்பை ரீச் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படைத்தலுக்குண்டான விஷயங்கள் செய்வாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக தயாரிக்கிறதோ உற்பத்தி செய்வதோ இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கைவந்த கலை. மேலும் தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை மேம்படுத்தி ஒரு தரம் மிக்கதாக அதை ஒரு உற்பத்தி திறனோட கூடிய ஒரு தன்மையில் மேம்படுத்தி மதிப்பு கூட்டி செய்யக்கூடிய விஷயங்களை இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. எதையுமே படைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான நிகழ்வு, நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை, தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசை அபிலாசைகள் யாவற்றையுமே தன் வாழ்நாளில் நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எதை நினைக்கிறார்களோ அதை சாதிப்பதற்குண்டான தன்மை எல்லாமே இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் கைவரப்பெறும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை நிலை. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? அவங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க குழந்தைகள் ஆகட்டும், அவங்களுடைய எல்லா பாக்கியமே எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சார்? ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே இவர்கள் வந்து அதிக அளவில் காதல் வயப்படக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி இவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையை பெறுவதற்கான அத்தனை யோகமும் பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு 100 பேர்த்தில் கிட்டத்தட்ட 90 பேர் வந்து தான் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணையை மிக சிறப்பாக தேர்வு செய்வதற்கான ஆற்றல் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. அதனால் மனமொத்த ஒரு தம்பதிகளாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் சிரமங்களோ சிக்கல்களோ இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கை துணை மட்டும் சரியாக அமையும் பட்சத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு இறைவன் நிச்சயமாக கொடுப்பாரு. அதேமாரி மேக்சிமம் இந்த ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்த பிறகு முதல்ல பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்த பிறகு இவருடைய வாழ்க்கை அதிர்ஷ்டகரமானதாக மாறும். தான் நினைத்த விஷயங்கள் அனைத்தையுமே சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். முதலில் பெண் குழந்தையும் இரண்டாவது ஆண் குழந்தையும் அமையும் பொழுது இவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் என்பது ரொம்ப தன்னிறைவாக இருக்குங்க. 18 வயசுலேருந்து ஒரு 35 வயதிற்குள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
இந்த ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வாழ்வின் உச்சநிலை அடைவதற்கான அத்தனை விஷயங்களையும் பெற ஆரம்பிப்பாங்க. பொருளாதாரம், வீடு, வண்டி, வாகனம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இது மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக எளிதாக சுவீகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ரோக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு தொழில் இல்ல வேலை இந்த துறை சார்ந்து இருக்கலாம். இவங்களுக்கு இந்த துறையில இருக்கும்போது அவங்க கட்டாயம் ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி வந்து எத சொல்லலாங்க? ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடிமை தொழில் செய்வதற்கான வாய்ப்பு குறைச்சிரும். ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா, மீறி போனா ஒரு 30 பேர் தான் வந்து ஒரு அடிமை தொழில்ல இருப்பாங்க. மீதி 70 பேர் வந்து தன்னுடைய சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அல்லது இந்த பண பரிமாற்றம், வருமானம், வங்கி, தொழில் இது சார்ந்த விஷயங்களை கூட்டு ஃபைனான்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்களை செய்வதற்கான அத்தனை யோகமும் இவங்களுக்கு இருக்கும். சொந்த தொழில் செய்வதில் அதீத ஆர்வம் காட்டுவாங்க. எதையுமே உற்பத்தி செய்வதும், அதை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக எளிதாக பெறுவாங்க. இவங்களுடைய கல்வியுமே இதற்கு தகுந்த மாதிரியாக தான் அமையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆளுமை திறன் என்பது இந்த ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 100% இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைகள். இந்த ரோக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்ப இந்த துறையில இந்த விஷயங்கள்ல முதலீடு போடலாம். ஒரு பங்கு சந்தை ஆகட்டும், இல்ல ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏதாவது ஒண்ணுல முதலீடு செய்வதற்கு இவங்களுக்கு இது செட் ஆகும் அப்படின்னா என்னங்க சார் சொல்லலாம்? நிச்சயமாக இவர்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் முதலீடு செய்யும்போது அது தோல்வியே இருக்காது. கண்டிப்பா அதில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணிருவாங்க. அந்த மாதிரி தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த முதலீடுகளை பன்மடங்கு பெருக்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பும், குறுகிய காலத்துல ஒரு தன்னிறைவான வருமானத்தை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் இவர்கள் மிக எளிதாக பெற்றிருப்பாங்க. மேலும் சிறப்பா சொல்லணும்னா, இந்த வட்டி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு மிக நேர்த்தியான ஒரு வருமானத்தை இறையருள் இவங்களுக்கு பரிபூர்ணமா வழங்கும். தன்னுடைய இருக்கக்கூடிய பணத்தை அல்லது மற்றவர்களுடைய பணத்தை தனதாக்கிக் கொண்டு, அதை வந்து மேம்படுத்தப்பட்ட தன்மையிலான வருமானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிக எளிதாகவே சிறிய வயதிலிருந்தே அது அனுபவபூர்வமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பேச்சு திறனும், அந்த நிதி மேலாண்மை சார்ந்த விஷயமும் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்களை தரும். ரோக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய உடல் நலம் அப்படிங்கிறது பொதுவா எப்படி இருக்குங்க சார்? அவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துரும் அப்படின்னா, அது என்னவா இருக்குங்க சார்? நிச்சயமாக இவர்களுக்கு இந்த சளி தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்டது, வயிறு சார்ந்த பிரச்சனைகள். இந்த 3 விஷயங்களால அதிக அளவுல பாதிக்கப்படவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரத்தில் சேர்ந்த பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அதே சமயம் தன்னுடைய உடல் நலத்துல பர்ட்டிகுலரா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அதிக அளவுல எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். இதற்கான மருத்துவ சிகிச்சையும் சரியான ஒரு யோக முறையான ஒரு வழிபாடுகளையோ அல்லது தன்னுடைய உணவு பழக்கவழக்க முறைகளையோ மிக சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் பட்சத்துல நிச்சயமா இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வெகு விரைவாகவே திரும்பும். எவ்வளோ பெரிய இன்னல்கள் உடல் ரீதியாக வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அத்தனை சக்தியும் இறையருள் இவர்களுக்கு கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த ரோக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாமா? என்ன சொல்லலாங்க சார்? பிரம்ம புரீஸ்வரர் அப்படிங்கிற அந்த திருப்பட்டூர் பிரம்மா வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமா வாழ்க்கையில நொந்து போய் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்து, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களே இல்ல. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பயம், பொருளாதார ரீதியான நெருக்கடி, திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில இன்னல்கள், எக்காரணத்தை கொண்டு ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தவிர்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த பிரம்ம புரீஸ்வரர் அவரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது திருப்பட்டூர் அதாவது பிரம்மாவிட்ட போய் ஜாதகத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த வழிபாட்டை இவர்கள் சிறப்பாக முன்னெடுக்கும் பொழுது இவர்களுக்கான ஒரு தனித்துவமான வெற்றிகளை இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தை பெற்றவர்கள் தன்னிறைவாக பெறுவார்கள் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. கடவுள் வழிபாட்டில் பிரம்மா தான் இவர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தருவார். இப்ப ரிஷபம், ரோகிணிக்கு வந்து எப்படி இருக்க போகுது? அவங்க வாழ்நாள் முழுக்க எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள்.